இந்த அதிர்ச்சியான இந்த முடிவு, இந்த திடீர் மரணம் நம்பவே முடியல. காரணம் என்னன்னா, உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே இறப்புன்றது சகஜமான ஒரு விஷயம். ஆனால் நண்பர் ராஜேஷ் எப்படின்னா, அவர் அஸ்ட்ராலஜிலிருந்து ஆரோக்கியம் வரை ரொம்ப கிளியராக எல்லாத்தையும் முன்கூட்டி தெரிஞ்சு வச்சுருப்பார். ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஐஸ்வரி கணேஷோட அவருடைய மகள் திருமணத்தில் நானும் அவரும் சந்தித்தோம். ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்தோம். அதில் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் 99 வயசு வரைக்கும் எப்படி ஆரோக்கியமாக வாழலாங்கிறத நீங்கள் என்னுடைய ஆஃபீஸுக்கு வாங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்புறம் 100வது வயசு நீங்கள் கொண்டாடலாம் அப்படின்ட்டு. நான் 99 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக எப்படி இருக்கிறதுன்றதை பற்றி அவர் எனக்கு பாடம் நடத்தினார். எனக்கு மட்டுமே கிடையாது, உலகம் பூரா இருக்கிற அவருடைய நண்பர்கள் எல்லாருக்குமே. அவர் குடிக்கிற நீர் சாதாரண நீர் இல்லை, நன்னீர்னு ஒரு நல்ல நீர் குடிப்பார். உப்புலேருந்து சக்கரை வரைக்கும் அவர் பயன்படுத்துறது, இது எல்லாமே ரொம்ப ஆரோக்கியத்துக்கு அவசியமான எண்ணம் உண்டோ அது பூரா செய்வார். அவருடைய தலைமுடி பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே கருகருன்னு இருக்கும். நாங்கள் 2 பேரும் பேசிக்கிற விஷயம் அதுவாக இருக்கும். இன்னும் தலைமுடி அப்படியே இருக்குங்களேங்க. இப்படிலாம் நாங்கள் சினிமாவை பேசுகிறத விட ஆரோக்கியத்தை பற்றி தான் பேசுவோம். அந்த மாதிரி ஒரு மனிதர் சட்டுன்னு இந்த மாதிரியான ஒரு முடிவுங்கிறது சகிச்சிக்க முடியல, தாங்க முடியல, கஷ்டமாக இருக்குது. அவருக்கு சினிமாவை பற்றி எல்லாமே தெரியும். ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணணுங்கிறது பாக்யராஜ் சார் தான் அதில் மிகப்பெரிய ஆள். ஆனால் பாக்யராஜ் சாரே ரொம்ப ஆச்சரியப்படுவார், உங்களுக்கு இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு. நான் கேட்பேன், நீங்கள் ஏன் டைரக்ட் பண்ணலன்ட்டு. கமல் சாரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணணுங்கிறது எனக்கு ஆசை அப்படின்வார். நான் சொல்லுவேன், ஒரு நடிகனை வச்சு ஒரு படம் எடுக்கலாம், ஆனால் நீங்கள் சினிமாவை வச்சே ஒரு சினிமா எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அது ரொம்ப பெரிய விஷயங்க அது அப்படிலாம் நாங்கள் ரொம்ப சகஜமாக, சந்தோஷமாக, காமெடியாக தான் நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். அவருடைய மகனுக்கு கூட அடுத்த வாரம் என்கேஜ்மெண்ட் வச்சுருக்காங்கன்னு இப்போ தான் அவருடைய மகன் சொன்னார். அப்போ எவ்வளவு கனவுகளோடு இருக்கிற ஒரு தகப்பன் அவருடைய இந்த முடிவு அந்த குடும்பத்தை மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்கு ஆளாக்கியிருக்கோம். அந்த குடும்பம் அமைதியாகிறதுக்கும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கும் என்னுடைய வருத்தத்தை மட்டுமே நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.